திறமையாட்ட ஒரு ஐயா வந்து சொன்னாராம், பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு வாங்கணும். அப்படியாப்பா, எப்படிப்பா பொண்ணு வாங்கணும்? ஐயா ஒரு கிளி மாதிரி ஒரு பொண்ணு வாங்கணும்யா. எப்படி வாங்கணும் சொன்னாரா? சொல்லுங்க, கிளி மாதிரி பொண்ணு வாங்கணும். 2 வருஷம் அப்புறம் அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரி கிளி மாதிரியே ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீ 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 நல்லா இருக்கு கேட்கறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ஸ் எல்லாம் கிளி மாதிரியே இருக்கு, நல்லா நல்லா பாட்டு பாடுது. 2 வருஷம் போச்சு. 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் திரும்ப வராரு. ஸ்தோத்திரம். யாரு? கிளி மேய்ப்பர் வருகிறார். ஸ்தோத்திரம். கூண்டுகளை கிளி இல்ல, இப்ப கிளி கூண்டுகள் ஐயா இருக்கிறாரு. ஐயா உங்கள்ட்ட தனியா பேசணும். ஏன்பா தனியா பேசணும்? மனைவி உங்ககிட்ட போஸ்ட் தனியா பேச. ஐயா கொத்துறாயா கொத்துறா. நீ என்ன மாதிரி பொண்ணு கேட்ட? அப்ப கிளி என்ன செய்யும்? மொத்தமா கொஞ்சம் கொத்தத்தான் செய்யும். அல்லையா சொல்லுவோமா? சோத்திரம். பாஸ்டர் எனக்கு காலம் மாறி மாப்பிள்ளை வேணும். முட்டை தான் செய்யும். அப்புறம் ஓடியாது. அப்புறம் வாடி வாசல்ல விட்டு பிடிக்க வேண்டியது. சோத்திரம். சொந்தமான தெரிந்து கொள்ளுதல் தேவ சித்தத்தை நிறைவேற்றாது. தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற ஒன்றை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்போக்கு வேணும்.